வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக அனைத்தும் கைகூடும். ஸ்ரீ அன்னை தன்னுடைய கேள்வி பதில் தொகுப்பில் நெருக்கடிகள் நம் முன்னேற்றத்தை விரைவுபடுத்துவதால் இந்த நெருக்கடிகள் நம் முன்னோர்களை விரைவுபடுத்துவதால் இந்த நெருக்கடிகளை வழங்கிய இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். நாம் நெருக்கடிகளை விரும்புவதில்லை, அவற்றை பெரிய அவஸ்தையாகத்தான் உணர்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுதே நாம் படுகின்ற அவஸ்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்லி இருப்பதை நமக்கு வியப்பாக தான் இருக்கும். யாராவது கஷ்டம், ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நெருக்கடி வர்றதுக்கு நன்றி சொல்லுவாங்களாம். ஆனால் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நெருக்கடி வரும்பொழுது நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று. அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. நன்றி சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்லி இருப்பது நமக்கு வியப்பாக தான் இருக்கும். ஆனால் சற்று ஆழ்ந்து சிந்தித்தால் ஸ்ரீ அன்னை சொல்வதில் ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாடு ஆன்மீக சிறப்பு வாய்ந்தது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. உலகத்திற்கு ஆன்மீக குருவாக இந்தியா விளங்கக்கூடிய அம்சம் கொண்டது. அத்தகைய ஆன்மீக செயலுக்கு ஏற்ற அரசியல் ரீதியாக ஒற்றுமை இல்லை என்று சொல்கின்றார். அதனால் உலக அரங்கில் இந்தியா பரிமளிக்காமல் போய்விட்டது. இதையெல்லாம் கவனித்த இயற்கை என்ன செய்தது என்றால், அது பின்வருமாறு யோசித்தது. இவர்களாக தானாக ஒன்றுபட மாட்டேன் என்கிறார்கள். அந்நிய ஆட்சியை கொண்டு வந்தால் தன்னுடைய சாம்ராஜ்யத்திற்காக அந்நியர் இவர்களை ஒன்றுபடுத்துவான் என்று முடிவு செய்து அந்நிய முகலாய ஆட்சி என்ற ஒரு பெரிய நெருக்கடியை கொண்டு வந்தது. அதன் விளைவாக கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் முகலாய சாம்ராஜ்யத்தின் கீழ் ஒன்றுபட்டது. அப்படி பார்த்தால் கூட தென்னிந்தியா விட்டு போய் விட்டது. இதை கவனித்த இயற்கை தென்னிந்தியாவையும் சேர்த்து ஒன்றுபடுத்துவதன் பொருட்டு ஆங்கிலேயனை வரவழைத்தது. அவன் காஷ்மீர், ஸ்ரீநகரில் ஆரம்பித்து தெற்கே கன்னியாகுமரி வரையிலும் நாட்டை ஆங்கில ஆட்சியின் கீழ் ஒன்றுபடுத்தினான். 2000 ஆண்டுகளாக இல்லாத ஒரு ஒற்றுமை முதலாக இந்தியாவிற்கு ஆங்கிலேயன் தயவால் 19ஆம் நூற்றாண்டுகளில் 2ஆம் கட்டத்தில் வந்தது. ஒரு புறம் நாடு ஒன்றுபட்டது என்று சொல்லிக் கொள்ளலாம், இன்னொரு புறம் அந்நியர் ஆட்சியை அவமான சின்னமாக எடுத்துக்கொள்ளலாம். காந்திஜி அவர்கள் அப்படித்தான் எடுத்துக்கொண்டு நாட்டு மக்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒன்று திரட்டி அவனுக்கு எதிராக போராட்டங்களை நிகழ்த்தி அவனை வெளியேற்றினார். அப்படி அந்நிய ஆட்சி என்ற நெருக்கடி வந்திருக்காவிட்டால் இந்த நாடு ஒன்றுபட்டு இருக்குமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. அந்த வகையில் அந்நிய ஆட்சி என்று நெருக்கடி கொடுத்த முகலாய பேரரசுகளுக்கு ஆங்கில அரசுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. உண்மைதானங்க. அந்த நெருக்கடி இருக்க போய் தான் இந்திய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம நாட்டை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக இருந்து போராடி வெற்றியும் பெற்றார்கள். இதில் மகாத்மா காந்தியை சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு அவங்க ஆட்சி இல்லைன்னா நம்ம பாட்ட நம்ம இஷ்டத்துக்கு தேவையில்லாமல் ஒற்றுமையே இல்லாமல் வாழ்ந்திருப்போம் என்பதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. அதற்காக அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆதி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஆரம்பித்தால் நெருக்கடிகளின் காரணமாகத்தான் அவன் முன்னேறி இருக்கிறான் என்று நமக்கு தெரிய வருகிறது. பசி பட்டினி வந்தால் என்ன ஆகும் என்று பயந்து போய்தான் அவன் விவசாயத்தையே கற்றுக்கொண்டு உணவு உற்பத்தியை பெருக்கி கொண்டான். ஆதி மனிதன் ஒழுங்காக குளிப்பதே கிடையாது. அவன் 20-30 வயதை தாண்டி வாழ்வதே அபூர்வம். அல்ப ஆயுளின் எல்லோரும் இறந்து மடிவதை கவனித்த ஆதி மனிதன் தினமும் குளித்தால் நோய் நொடி என்று தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை உணர்ந்தான். தினசரி குளிக்க ஆரம்பித்தான். அதாவது குளிக்காமல் இருந்தால் உடம்பு அழுக்காகி அதனால் நோய் உயிருக்கு ஆபத்து வரும் என்று பயந்து போய்தான் ஆதி மனிதன் குளிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான். இப்படி குளிக்காமல் இருந்தால் நோய் நொடி வராது என்று தெரிந்திருந்தால் மனிதனுக்கு குளிக்கும் பழக்கம் இருக்குமா? நிச்சயமா வந்திருக்காது.
எதிரி நாடுகளின் தாக்குதலுக்கு பயந்துதான் பழங்காலத்தில் மனிதன் கோட்டைகளை கட்டி அந்த கோட்டை எல்லைக்குள் வாழ ஆரம்பித்தான். மழைக்காலத்தில் ஆற்றில் வெள்ளம் வந்து வெள்ளம் ஊடுருவு பாழாக்குவதை கண்டுதான் ஆற்றின் இரு கரைகளையும் உயர்த்தி மேடான இடங்களில் ஊரையே அமைத்தான். இது ஸ்ரீ அன்னையோட சொல்றது எவ்வளோ 100% உண்மை, 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள். அதாவது கஷ்டம் நம்ம வரும்பொழுது தான் அதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்கிறோம். வெள்ளம் ஊருக்குள்ளே வரும் அப்படின்னு தெரிஞ்சு தானே நம்ம அணை கட்டுறோம். வெள்ள தண்ணி ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. அதே தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. நோய் வரும்னு சொல்லிட்டு ஆதி மனிதன் குளிக்காமல் இருந்திருக்கான். அப்புறம் உணர்றான், குளிக்காமல் இருந்தால் நம்ம உடம்பு அழுக்காகும், இதனால் நோய் நொடி வரும்ட்டு. அப்புறம் குளிக்க ஆரம்பித்தான். அதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது தான் அதற்குரிய தீர்வு நமக்கு கிடைக்கும். இன்று நாம் ஜனநாயக குடியாட்சியை சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் 200 வருடங்களுக்கு முன்னால் உலகம் எங்கும் முடியாட்சி தான் இருந்தது. முடியாட்சியின் அராஜகத்திற்கு அளவே இல்லை. ராஜா வைத்ததுதான் சட்டம் என்று இருந்தது. ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் அவள் யார், திருமணமானவளா, குழந்தை குட்டிகள் இருக்கிறதா என்று எதையும் விசாரிக்காமல் தன்னுடைய அந்த புறத்திற்கு அழைத்து வருமாறு ஆணையிடுவான். அரசன் விதிக்கின்ற வரிகளை மக்களால் கட்ட முடியுமா என்பதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. அரசன் வரி என்று விதித்து விட்டால் மக்கள் கட்டிதான் ஆகணும். இக்காலத்தை இருப்பது போல் கோர்ட் விசாரணை எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. காவல்துறையால் குற்றம் சாட்டப்பட்டு விட்டாலே போதும், கைது செய்து சிறையில் தள்ளிவிடுவார்கள். பின்னர் அந்த கைதி சிறையிலிருந்து வெளிவருவானா என்பதே சந்தேகம்தான். இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியைத்தான் பிரெஞ்சு மக்கள் 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடிய நேரத்தில் அரச மாளிகையில் அரசன் பிரபுகளை எல்லாம் கூட்டி விருந்து வைத்து கொண்டிருந்தான். மக்களுக்கு சாப்பிட ரொட்டி கூட கிடைக்காத நேரத்தில் பிரபுக்களுக்கு எல்லாம் விருந்தா என்று மக்கள் கொதித்து எழுந்தனர். மக்கள் வெள்ளத்தால் திரண்டு வருவதை பார்த்து அரண்மனை காவலாளிகள் மிரண்டு ஓடினான். அரசனும் அரசியும் கைது செய்யப்பட்டார்கள். ஜனநாயக குடியரசு அறிவிக்கப்பட்டது. அரசாட்சி கலைக்கப்பட்டது. அதனால் ஒரு பெரிய நெருக்கடியான சூழ்நிலையில் தான் ஐரோப்பாவில் ஜனநாயகமே பிறந்தது. அருமையான வாக்கியங்கள். இம்மாதிரி தான் நெருக்கடியான சூழ்நிலையில் சரித்திரத்தில் நிறையவே அதன் வழியாக மானிட இனம் நிறைய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இந்தியாவிற்கு சுதந்திரம் வந்ததே இங்கிலாந்து வந்த ஒரு நெருக்கடியால் தான். நெருக்கடியான சூழலில் விளைந்தது தான். 2ஆம் உலகப் போர் வெடித்த பொழுது ஜெர்மனி இங்கிலாந்தை தாக்கியது. இந்த நெருக்கடியிலிருந்தான் இங்கிலாந்து காப்பாற்றும்படி இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அவர்களை போனில் தொடர்பு கொண்டு கெஞ்சினார். அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஆதரித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே சர்ச்சில் இப்படி உதவி கேட்ட பொழுதே இந்தியாவிற்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்க ஒத்துக்கொண்டீர்கள் என்றால்தான் அமெரிக்கா இராணுவ உதவியே கிடைக்கும் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டார். சர்ச்சில் அவர்களும் வேறு வழி இல்லாமல் இதற்கு நான் சம்மதிக்கிறேன் என்று பதிலளித்தார். இங்கிலீஷ் ஜென்டில்மேன் ஒரு வாக்கு கொடுத்தான் என்றால் அதை மீற மாட்டான். இந்த இடத்தில் ஆங்கிலேயர் இந்தியன் போல் இல்லை. சர்ச்சில் ஒரு ஜென்டில்மேனாகவே தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றினான். 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்துக்கு சாதகமாக முடிந்த பிறகு அவர் அமைதியாக இந்தியாவிற்கு விடுதலை கொடுப்பதாக இயற்றப்பட்ட சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம கேட்கவும் சரி படிக்கவும் சரி சுவாரஸ்யமான வார்த்தைகள். கஷ்டம் வரும் பொழுது தான் நம்ம இறைவன்கிட்ட அதிகமாக போவோம். அது கஷ்டம் இல்லைன்னா நம்ம தெய்வத்தை பற்றி நினைப்போங்களாம்? கண்டிப்பாக நினைக்க மாட்டோம். அதே போல் ஒரு கஷ்டம் வரும்பொழுது, அழுத்தம் வரும்பொழுது தான் நமக்கு நல்லது நடக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். நண்பர் ஒருவர் கேட்டிருந்தால் காணிக்கை எப்படி அனுப்புறதுன்ட்டு நான் ஏற்கனவே நிறைய முறை ஆசிரம அட்ரஸை என்னோடய பதிவில் கொடுத்துருக்கேன். அந்த பதிவில் நீங்கள் கடிதம் எழுதியும் காணிக்கை அனுப்பலாம். குறைந்த அமௌண்ட்டு கூட அனுப்பலாம். உங்களால் என்ன முடியும், எந்த தொகை அனுப்ப முடியுமோ, அது 10 ரூபா கூட இருக்கலாம். காணிக்கை அனுப்புங்க. அப்படி இல்லை
பக்கத்தில் இருக்கும் தியான மையத்துக்கு போய் அங்கே காணிக்கை உண்டியலை நீங்கள் லெட்டர் எழுதி காணிக்கையை செலுத்தலாம். அப்படியும் இல்லை, வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க, அதில் காணிக்கை தொகையை நீங்கள் போட்டுட்டு வாங்க. காணிக்கை தொகைன்றது நீங்களே சம்பாதிச்சு உங்கள் கையில் வர பணத்தில் சின்ன ஒரு கடுகளவு ஒரு தொகையை நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஆசிரமம் போகும்போது அந்த தொகை அனைத்தையுமே ஆசிரமத்தில் அந்த காணிக்கை உண்டியலில் நீங்கள் செலுத்திடுங்க. இல்லை உங்களுக்கு பிளஸ்ஸிங் பேக்கெட்டு உங்கள் கைக்கு வரணுன்னா நீங்கள் வந்து அட்ரஸில் விலாசம் எழுதி ஆசிரம அட்ரஸுக்கு தான் நீங்கள் போட வேண்டியிருக்கும். நான் நிறைய வாட்டி ஆசிரம அட்ரஸ் வந்து பதிவிட்டிருக்கேன். நான் நிறைய வாட்டி அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க டைரியிலன்னு நான் சொல்லியிருக்கேன். எப்பவுமே வந்து நம்ம வந்து எதுவுமே தேவை என்று நமக்கு வரும்பொழுது தான் அந்த எல்லாமே தேவைப்படும். பார்த்துட்டு உடனே வந்து நம்ம எழுதாமல் கூட விட்டுருக்கலாம். அது அவசியம் வரும் பொழுது தான் அது வந்து நமக்கு வந்து தேவை அந்த விலாசம் அப்படின்றது தோணும். எப்பவுமே சொல்கிறேன், மதர் சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் கவனமும் அக்கறையும் வேண்டும் என்று. இந்த பதிவை நான் இத்துடன்